அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறோம். காரணம் என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போனதுனால நம்மளால வீடியோ தொடர்ச்சியா போட முடியல. வீடியோஸ்ல கூட அப்லோட் பண்ணியிருப்போம், வெள்ளியங்கிரி போன மாதிரி கூட. ஸோ அதனால தான் ரொம்ப தாமதமானுச்சு ஒழிய மற்ற எந்த காரணமும் இல்லை. வீடியோ போடக்கூடாதுன்னா இல்லை. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூரிய பகவானானவர் பங்குனியிலிருந்து, அதாவது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி வரை எங்க இருக்காரு? மீனத்துல தான் இருக்காரு. சனியோட சேர்ந்துதான் இருக்காரு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஏப்ரல் 30ஆம் தேதி மேஷத்துக்கு வரார். அதுவரை மீனத்திலே தான் இருப்பார். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் ஏப்ரல் 2ஆம் தேதி மீனத்துக்கு வரார். செவ்வாய் சனி சேர்க்கை நடக்குது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை எந்த மாதிரியான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும்? ஏற்கனவே நம்ம பழைய பங்குனி வீடியோலயே பேசியிருப்போம். இருந்தாலும் இந்த மாசத்துல சுக்கிரன் பேச்சு ஆனதுக்கு அப்புறம் புதனும் இங்க வரும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பத்தி இப்ப பேசுவோம். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சுக்கிர பகவானானவர் ஏப்ரல் 19க்கு பின் ஆட்சி நிலைக்கு வரார். ஸோ இது ஒரு மாற்றம் பிளஸ். அப்ப இந்த பிளஸ் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானானவர் அதே மீனத்திலையும் ராகு கும்பத்திலையும் சிம்மம் மகத்திலையும், அதாவது மகம் சொல்றேன், கேது சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில அப்படியே எந்த மாற்றமும் இல்லாம இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகள் எதை கொண்டு வரும்னா, பொதுவாகவே சிம்மத்துல கேது. ஸோ அரசாங்கம் பல நெருக்கடிகளுக்கு உட்பட வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு. அதுவும் இந்த சூரியன் சனி காம்போ விலகுற வரைக்கும் ரொம்ப சிக்கலா இருக்கும். அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே பல பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா இடத்துக்குமே பொருந்தும். ஏன்னா சூரியன் சனிங்கிறது நமக்கு, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்குமே. அப்ப அந்த சூரியன் சனி விலகுற வரையுமே மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்படக்கூடிய போர் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி வேற எதுவும் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருக்கிறபடி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். அரசாங்கம்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டே எப்படி இருக்கும்னா, நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம். மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட செவ்வாயும் சூரியனும் இணைகிறார்கள். இது மட்டும்தான் கேட்டா நீச்ச புதனும் இணைகிறார். சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, குறிப்பா டாக்குமெண்ட் ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும். ஏன்னா புதன் நீச்சமாகிறார், செவ்வாய் அங்கே சேர்றார். 4ஆம் அதிபதி செவ்வாய், புதன் நீச்சம். இந்த அமைப்பு ரெண்டும் சேரும் போதுல இது எங்கே நடக்குது? 3ஆம் இடத்துல. அப்படிங்கும் போதுல 3ஆம் இடத்துல இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல அரசு சார்ந்த அமைப்பாலே உங்களுக்கு ஏமாற்றம் நடக்கும். அரசியல் தொடர்புடையவர்களாலே உங்களுக்கு ஏமாற்றம் நடக்கும். இல்லாட்டி தந்தையே உங்களுக்கு தெரியாம ஏதாவது டாக்குமெண்ட் ரெடி பண்றது. இந்த ஏன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால, சூரியனோட அமைப்போட சேர்த்துதான் இது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இந்த அமைப்பானது நீங்க தந்தையிடமும் இல்லாட்டி அரசாங்கத்திடமும் இல்ல அரசு தொடர்பான ஆட்களிடமும் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த சூரியன் நீச்ச புதனோட சேர்ந்து 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் இணங்கி வரதே பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால டாக்குமெண்ட் ரிலேட்டட் பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும். சரிங்களா? இதுதான் இந்த கிரக காம்பினேஷனோட அமைப்பு. மற்றபடி இதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் பெரியதளவுல நடக்காது. அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்தாப்புல அந்தந்த சூழ்நிலைக்குள்ளவங்களுக்கு நடக்கும். இப்ப பூமின்னு வரும்போதுல டாக்குமெண்ட் ரிலேட்டட். அப்ப போலீஸ் இந்த மாதிரி வரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை மேலதிகாரிகள் தள்ளி போடுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஏன் ப்ரொமோஷன் உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும். இது ப்ரொமோஷன் ரிலேட்டடான எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை. சூரியன் சனி சேரும் போதுல அந்த அதிகாரம் கைக்கு வரும் அப்படிங்கிற அமைப்பு. செவ்வாய் உள்ள வரும்போதுல நீ நினைச்சதெல்லாம் நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு மேலதிகாரிகள் பண்ணுவாங்க. உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உள்ள கிளாஷ் இது கண்டிப்பா நடக்கும். அதனால பல சிக்கல்களும் சண்டை சச்சரவுகளும் வரும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல இருக்கும் போதுல, குறிப்பா சனியோடையும் நீச்ச புதனோடையும் சேரும் போதுல உடல்நலக் குறைவு ரொம்ப ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா அவங்களுக்கு மோஷன் போகல, முழங்கால் கீழ் பாதிப்பு, தலையில அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி அமைப்புகளால அவங்களுக்கு ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது. ஞாபக மறதி குறிப்பா, ஏன்னா புதன் நீச்சமாய் சனியோட சேர்ந்தாதான் ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். அப்ப தாயாருக்கு ஞாபக மறதி ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும்.
அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாயார் விஷயத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தைக்குரிய கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் நீச்சம் பெற்று சனியோட சேர்றதும் செவ்வாயோட தொடர்பு கொள்றதும் மிகப்பெரிய தப்பு. இந்த அமைப்பு தந்தைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே சூரியன் சனி சேர்க்கையும் இருக்கு. அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட சனி சேரும் போதிலே தந்தைக்கு ஆகாது. அது நேரடியா தந்தையோட இடத்தை பார்க்கறதுனால தந்தையோட இந்த நேரத்தில் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள், பல பிரச்சனைகள், இல்லாட்டி அப்பாவால கடனாளி ஆகுறது, தகப்பனாரால் கடனாளி ஆகுது, அரசாங்கத்தால் கடனாளி ஆகுது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும். அதனால நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு பாதிப்பு வருமோ பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதும் வர்ற பணம் டக்கு டக்குன்னு செலவாகும். ஆனா எதிர்பார்த்த இடத்துல இருந்து வருமானு கேட்டா கண்டிப்பா வரும் அப்படிங்கிற ஒரு தன்மையைத்தான் கொடுக்குமே ஒழிய வேற எதுவும் நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் சுத்தமாக இருந்தாலும் அந்த 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் சுத்திக்கிட்டே இருக்கிறவர் அப்படிங்கிறதுனால மனைவியிடம் தேவையில்லாத கலகம் வேண்டாம். நிச்சயம் அவங்களே கணவன் மனைவி அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அவங்களே தேவையில்லாம சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் காது கொடுத்து கூட வாங்க வேண்டாம். காது கொடுத்து வாங்கினீங்கன்னா அது பல பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த நேரத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணாலும் சரின்னு அமைதியா விட்டுட்டு போறதுதான் சரி. காரணம் என்ன? 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை மகர ராசியினருக்கு இருப்பது உங்களுக்குத்தான் கடுமையான பாதிப்பு. இன்னும் சொல்ல போனா நீங்க தான் உக்ரமா ரொம்ப கோபமா அக்ரஸிவா நடந்துக்குவீங்க, சண்டை போடுவீங்க, அடிப்பீங்க, உதைக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் வரும். அவங்க வாங்கிக்குவாங்கங்கிற அமைப்புல தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்ட்னர், அதாவது மகர ராசியின் பார்ட்னர் அமைதியா இருக்கிறது நல்லது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் 8ஆம் இடத்தில் இருக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவானால தந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்னன்னா 9க்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி 9ஆம் இடத்தை சூரியன் சனி நேரடியா தொடர்பு கொள்வதும், அந்த 8ஆம் இடத்துக்கு அந்த 9ங்கிற அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, 9ல இருந்து கணக்கு பண்ணா மேஷம் 8ஆம் இடமா வரும். அங்கே சூரியன் உச்சநிலை அடைவார். அப்போ 9க்கு 12ஆம் அதிபதி உச்சமாகிறார். இந்த கணக்கு வரும்போதுல தந்தைக்கு மிகப்பெரிய மாரகத்தையோ இல்லாட்டி தேவையில்லாத அவஸ்தைகளையோ ஏற்படுத்துங்கிறதுதான் நிஜமான உண்மை. சோ இந்த அமைப்பை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நிதர்சனமாகவும் பார்த்துக்கங்க. தந்தைக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம, குறிப்பா ஹார்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு, முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கவனமா அவரையும் பார்த்துக்கணும். நீங்களுமே தலையில எந்த ஒரு அடியும் படாம பார்த்துக்கணும். ஏன்னா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி செவ்வாயோட இணைவு வந்து தலையில அடிக்கிறது, மண்டை உடையிறது, இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் உங்களுக்கு. சோ நிதானம் தேவை. நிதானம் எல்லா இடத்துலையும் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி மனைவி இந்த நேரத்துல தேவையில்லாம உங்களை அடிப்பாங்க. நீங்க அதை கொஞ்சம் அமைதியா பொறுத்துக்கிட்டா நல்லது. இல்ல அமைதியா பொறுத்துக்கலன்னு நீங்களும் வீரர் சூரராக இருந்தீங்கன்னா நிச்சயம் அது கைகலப்பாகி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இந்த மாதிரி போயிடும். 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கூட உருவாக்கி தரும். ஸோ எந்த ஒரு விஷயத்த பண்றதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப யோசிச்சு நிதானமா பண்றது எல்லாருக்கும் நல்லது. இல்லாட்டி கணவன் மனைவி பிரிவினை நிரந்தரமாக மாறும் அப்படிங்கிற அமைப்புகளும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியே 27 நாள்ல 27 நட்சத்திரத்திலையும் போயிட்டு வரவர். குறிப்பா அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகமே என்னன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி. சோ மனைவியை பிரிந்து வாழ்தல் இல்லாட்டி தாயாரை பிரிந்து வாழ்தல், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். அதிகப்படியா தாயாரை பிரிஞ்சு வாழ்ற தன்மை தான் ஏற்படும். ஏன்னா யாருமே மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சோ தாயாரை பிரிஞ்சு வாழ்ற அமைப்பு அவங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னே சொல்லுவேன். காரணம் என்ன? செவ்வாய் சனி சேர்க்கை. தாயாருக்கு இந்த நேரம் உடல்நல பாதிப்பு உங்களால தான் வரணும். சோ நீங்க பிரியும் போதுல ஆட்டோமேட்டிக்கா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? குழந்தைகள் விஷயத்துலையும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா தொழில் ரொம்ப முடங்கும், செயல்பாட்டுக்கே வராதுங்க, வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னங்க 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து நேரடியா தொடர்பு கொள்றாரு. ஆமா, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து நேரடியா 10ஆம் இடத்துல தொடர்பு கொண்டாலும் அந்த சுக்கிரனானவர் தொழிலை நல்லா வச்சிருப்பாரு ஒழிய பார்ட்னர்ஸ், நல்ல பார்ட்னர்ஸ் கிடப்பாங்களே ஒழிய கிளைண்ட் வந்தாதான் உங்களுக்கு வருமானம். கிளைண்ட் வர மாட்டாங்க. இல்லாட்டி கிளைண்ட் ரிலேட் பண்ணுவாங்க, இல்லாட்டி கடன் சொல்லிட்டு போவாங்க. கடன் சொல்றதுனால அது உங்களுக்கு நல்லதான்னு கேட்டா என்னை பொறுத்தவரை அது நல்லதுக்கு இல்லை, உங்களுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் கொடுக்கும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் நடக்காது.
தொழிலும் குழந்தைகள் விஷயமும் ரொம்ப ரொம்ப கவனம். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பல பிரச்சனைகளை பார்க்க போறதும் நீங்க தான். இந்த காலகட்டத்துல சுக்கிரன் உங்களுக்கு கடுமையா பாதிக்கும். தொழில் ஸ்தானமும் காதல் ஸ்தானமும் 5ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் கடுமையா பாதிக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறதுதான் உண்மை. சுக்கிரன் வந்து மேசத்துல இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். மேச அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்றதுனாலே எல்லா பிரச்சனையும் தானா தேடி வரும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லது. குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சரிங்களா? அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்றார். சூப்பர்ல. இந்த அமைப்பே உங்களை வாலண்டியரா ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டி விடுறதுதான். இல்லாட்டி சர்வீஸ் பண்ண வைக்கும். எந்த பிரதிபலனும் எதிர்பாராம சர்வீஸ் பண்ண வைக்கும். அதாவது எல்லாரும் காசு வாங்கிட்டு வேலை பார்ப்பாங்கன்னா நீங்க காசையே வாங்காம வேலை பார்ப்பீங்க. இல்லாட்டி காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு வேலை பார்ப்பீங்க, காசு தர மாட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பு இது. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லைன்னு நான் சொல்றதுதான் எனக்கு புத்திசாலித்தனம். காரணம் என்ன, ஒருத்தரை சும்மா வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரத சொல்லும் போதே டென்ஷன் ஆகும் எல்லாருக்கும். ஸோ அந்த டென்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. ஸோ வேலை பார்க்கும் போதெல்லாம் கவனமா இருங்க, கரெக்டா இருங்க. இல்லாட்டி உங்களை ஏமாத்திடுவாங்க. அதுவும் குறிப்பா சித்திரை மாசத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்கும், உங்களை ஏமாத்துற விஷயங்கள்லாம். ஸோ இந்த அமைப்புக்கு கொஞ்சம் பார்த்து நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் உடல்நிலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. என்னன்னு சொல்ல போனா அவங்களால உங்களுக்கு பாதிப்பு, இல்லை உங்களால அவங்களுக்கு பாதிப்புங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடுமையா நடக்கும். தேவையில்லாத வாக்குவாதம் நடக்கும். சகோதர ஒற்றுமை சீர்குலையும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. செவ்வாய் சனி சேர்றதுனாவே, அதுவும் 3ஆம் இடத்துல சேரும் போதிலே சொத்து பிரச்சனையோ இல்லாட்டி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை பத்திக்கிட்டு கோர்ட்டு கேஸ் அளவுக்கு போறதும், கைகலப்பு, அதாவது வாய் தகராறா இருக்கிறது கைகலப்பா மாறுற இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த செவ்வாய் சனி தான் பண்ணும். ஸோ இந்த செவ்வாய் சனி சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் பாதகம்தான் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ எதிலும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் வாக்குறுதிகளோ இதோ கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா அதை பிடிமானமா வச்சு சண்டையை போட்டு உங்களை நெகட்டிவா ஃப்ரேம் பண்ணி உங்களை என்னென்னலாம் அசிங்கப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எதிலும் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.